உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் முன்பாக நாம் இன்றைக்கு ஒரு வார்த்தையை கேட்க வேண்டும். உம்முடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும். கிருபைனா என்ன? கிருபைனா தகுதியே இல்லாத நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு பேர் தான் கிருபை. ஹல்லேலூயா. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்றவே. இப்ப கரங்களை அசைத்து சத்தமாய் அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே உந்தன் ஏக்க விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்க விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவன் நாட்களெல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். இந்த மாதம் முழுவதும் அதிகாலை
எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 எல்லாரும் சேர்ந்து இன்னும் சத்தமாய் ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. நல்லா கரங்களை தட்டி ஆவியானவரை வரவேற்போமா. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை, விடுவிக்கிற ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். கட்டுக்களை அவிழ்க்கிற ஆவியானவர், நுகங்களை முறிக்கிற ஆவியானவர், தடைகளை உடைக்கிற ஆவியானவர், திறந்த வாசலை கட்டளையிடுகிற ஆவியானவர், நன்மையும் கிருபையும் கொண்டு வருகிற ஆவியானவர், கீர்த்தியும் புகழ்ச்சியும் கொண்டு வருகிற ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். நல்லா கரங்களை தட்டி ஓ ரகபா கபாலபோ தூடாபா கபாரா காதாடாபலபோ. இந்த மாதம் முழுவதும் கால்களுக்கு தீபமும் பேதைக்கு வெளிச்சமுமாய் ஆவியானவர் வரப்போகிறார். அவரே சகல சத்தியத்துல நம்மை நடத்துகிற ஆவியானவர் நமக்கு முன்பதாக போக போகிறார். கோணலான வழிகளை நேராக்க போகிறார். கரடு முரடான பாதைகளை சமமாக்க போகிறார். நித்தமும் 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 நம்மை நடத்த போகிறார். விசுவாசிக்கிறவங்க நல்லா கரங்களை தட்டி ஓரா தாடா பா ஷகா தாடா பலபோ. ரெண்டு கரங்களை உயர்த்தி இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய தலையை ஆண்டவர் உயர்த்துவார். உங்களுடைய முகத்தை பிரகாசிக்க செய்வார். நண்பகல் மட்டும் அதிகமாய் உங்களுடைய முகங்கள், உங்களுடைய பாதைகள், உங்களுடைய செயல்கள் பிரகாசிக்க போகிறது. கரங்களை உயர்த்தி உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். இப்ப கரங்களை உயர்த்தி அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாள் எல்லாரும் சொல்லுவோமா. கண்கள் கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. சத்தமாய் நீக்கி விடுவிக்கின்றீர், இறுதி வரை நீ நடத்தி செல்வி. சொல்லுவோம், இறுதி வரை நீ நடு. இப்ப எல்லா கரங்களை உயர்த்தி அவமானம் அடைவதில்லை
அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின். எல்லாரும் பாடுங்க பார்க்கலாம். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அனைத்தினின்றும் நீர் விடுவிக்கின்றீர். அனைத்தினின்றும் நீர் விடுவிப்ப. கரங்களை உயர்த்தி அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவ. அப்பா சொல்லுங்க. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. ஆண்டவரை பார்த்து உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன். ஓ ஜீசஸ், பிரகாசம் அடைகின்றேன். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு அதிசயம் செய்பவரே. ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்
எல்லாரும் சேர்ந்து எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. ஓ எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. ஐயா இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். கரங்களை அசைத்து ஒரு தேவ மகிமை, ஒரு தேவ பிரசன்னம் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. எஸ் லார்ட். ஆராதனை 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 அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மில் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். அப்படியே கரங்களை அசைத்து ஒரு மகிமை உச்சப்படட்டும், ஒரு மகிமை உச்சப்படட்டும், உடைய வல்லமை உச்சப்படட்டும். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா. யாத்திராகமம் 33:18-19. அப்பொழுது அவன், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். அதற்கு அவர், என்னுடைய தயையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லி. ஆமென். இங்கே ஒரு அழகான ஒரு ஜெபம் செய்யப்படுகிறது. அது யாரால் செய்யப்படுகிறது என்றால் மோசே என்கிற ஒரு தலைவனால் இந்த ஜெபம் செய்யப்படுகிறது. இது ஒரு மகத்துவமான ஜெபமாக, இது ஒரு விலையேற பெற்ற ஜெபமாக இந்த ஜெபத்தை கர்த்தர் பார்க்கிறார். மோசே சொல்லுகிறார், கர்த்தாவே உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும். ஷோ மீ யோர் க்ளோரி. ஐ வாண்ட் டு see your glory. உம்முடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும் என்று இங்கே மோசே சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இவன் இஸ்ரவேல் புத்திரர்களை, பல லட்சக்கணக்கான ஜனங்களை நடத்துகிற ஒரு மகா பெரிய தலைவன். எந்த சூழ்நிலையில இந்த வசனம் சொல்லப்படுகிறது என்றால், இந்த ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது என்றால் 32வது அதிகாரத்தில் ஒரு 40 நாள் நான் போய் ஜோம் பண்ணிட்டு வந்துடுறேன், ஜனங்கள்லாம் இங்கே இருங்கன்னு சொல்லி மோசே இந்த ஜனங்களை விட்டுட்டு மலைக்கு ஒரு 40 நாள் மாத்திரம்தான் போகிற அந்த சூழ்நிலையில இந்த ஜனங்க இந்த 40 நாளில் தலைவன் இல்லாதபடியினால், தன்னை வழி நடத்துகிற ஊழியக்காரன் இல்லாதபடியினால் கர்த்தருக்கு விரோதமாக பெரிய துரோகத்தை செய்து விடுவார்கள். தங்களுடைய ஆபரணங்களை எல்லாம் கலற்றி தங்களுக்கென்று ஒரு தெய்வத்தை, தங்களை இதுவரைக்கும் வழி நடத்தி வந்த அந்த மகா பெரிய தெய்வத்தை அவர்கள் விட்டு தங்களுக்கென்று ஒரு கன்றுக்குட்டியை செய்து அதற்கு முன்பாக நடனமாடி அதற்கு முன்பாக பணிந்து தாங்களை கெடுத்து கொண்டு இருக்கிறதே தேவன் பரலோகத்திலிருந்து பார்த்து, ஐயோ மோசே, நீ மலையில் என்னோடு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாய்,
ஆனா கீழே ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்களே அப்பா, ஜனங்கள் எனக்கு விரோதமாக பயங்கர துரோகங்களை அல்லவா செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னபோது அவன் மேலே இருந்து பதறி ஓடி கீழே வந்து பார்க்கிறான். அதோ ஜனங்கள் தீவிரமாய் விக்கிரகங்களை வணங்கி அதற்கு முன்பாக தங்கள் நடனங்களை ஆடி தேவனுக்கு முன்பாக பெரிய துரோகத்தை செய்தவர்களாய் தேவனுடைய கோபாக்கினிக்கு ஆளாய் மாறினார்கள். இதை பார்த்த மோசே கடும் கோபம் கொண்டான், உக்கிர கோபம் கொண்டான். இந்த ஜனங்களை எவ்வளவு அழகாய் கர்த்தர் நடத்தி வந்தார், எத்தனை எத்தனை பாடுகள், எத்தனை பிரச்சனைகளிலிருந்து இவர்களை மீட்டு வந்தார். ஆனால் இந்த ஜனங்கள் இப்படி செய்து விட்டார்களே, இவர்கள் மீது தேவனுடைய கோபாக்கினை பற்றிவிடக் கூடாது, உக்கிர கோபம் இந்த ஜனங்களை பட்சித்து விடக்கூடாது என்று சொல்லி அவன் தேவனின் பாதத்தை அவன் பிடிக்கிறான். இந்த ஜனங்களை தயவு செய்து மன்னித்தருளும் ஆண்டவரே, இல்லாவிட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்று இந்த தலைவன் தேவனுக்கு முன்பாக அந்த ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறான். தயவு செய்து இந்த ஜனங்களை அழித்து விடாதிரும், உம்முடைய கோபம் என் ஜனங்களை பற்றி கொள்ளாதிருக்கட்டும், இந்த ஜனங்களுக்கு தயவு செய்து பரிதாபம் கொள்ளும் என்று இந்த தலைவன் தன்னுடைய ஜனங்களுக்காக கதறுகிறான், கெஞ்சுகிறான். இவனுடைய மிகப்பெரிய இந்த ஜெபத்தை பார்த்து, இந்த கெஞ்சுதலின் ஜெபத்தை பார்த்து ஆண்டவர் என்ன செய்தாராம்? ஜனங்களுக்காக பரிதாபம் கொண்டார். ஹல்லேலூயா! ஜனங்களை அழிக்காதபடிக்கு ஜனங்களுக்காக பரிதாபம் கொண்டார், இரக்கம் கொண்டார். அப்பொழுதுதான் யாத்திராகமம் 33வது அதிகாரத்துல தான் நம்ம இந்த வசனத்தை பார்க்கிறோம். மோசே சொல்லுகிறார், கர்த்தாவே உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்று மோசே சொல்லுகிறார். ஹல்லேலூயா! that is the precious prayer that is he is giving before the Lord. ஆண்டவர் முன்பாக ஒரு மகா பெரிய ஜெபத்தை ஏறெடுக்கிறார், உம்முடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும் என்று. ஹல்லேலூயா! யாத்திராகமம் 33 பெரிய அழிவுக்கு தன் ஜனங்களை காப்பாற்றி விட்ட உடனே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. என்ன தெரியுமா? எப்பா, நான் உங்களை என்ன சொல்லி எகிப்திலிருந்து கூட்டிட்டு வந்தேன்? அந்த பாவ தேசத்திலிருந்து, அந்த உபத்திரவத்திலிருந்து உங்களை நான் என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தேன்? பாலும் தேனும் ஓடுகிற ஒரு கானானை நான் உங்களுக்கு தருவேன்னு சொன்னேன் அல்லவா? பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்தை நான் உங்களுக்கு தருவேன்னு சொல்லிதானே உங்களை நான் அங்கிருந்து அழைச்சிட்டு வந்தேன். இப்போ நீங்க போங்க, அந்த தேசத்துக்கு நீங்க போங்க, ஆனா ஒண்ணு, நான் உங்க கூட வரமாட்டேன்னு சொல்லிடுறாரு. ஹல்லேலூயா! ஆண்டவர், நான் உங்க கூட வர முடியாதுப்பா, நீங்க அந்த தேசத்துக்கு போங்க, உங்களுக்கு நான் சொன்ன ஆசீர்வாதத்தை நிச்சயமா நான் உங்களுக்கு கொடுப்பேன், நீங்க செழிப்புள்ள தேசத்துக்கு போங்க, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நீங்க சுதந்திரித்து சுகமாய் வாழுங்கள், சுகித்து வாழுங்கள். ஆனா ஒரு விஷயம், என்னால என்ன பண்ண முடியாது, உங்க கூட வர முடியாது. because these people are stiff-necked. அவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். ஐயோ, இவர்கள் பொல்லாத ஜனங்கள் அல்லவா? எவ்வளவு பெரிய துரோகத்தை எனக்கு ஒரு நேரம் ரெண்டு நேரம் அல்ல, எத்தனை தரம் இந்த ஜனங்கள் எனக்கு செய்தார்கள். இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களானபடினால் ஒருவேளை போகிற வழியில நான் இவங்க மேல ரொம்ப கோபப்பட்டு, இவங்க ஏதாவது என்ன டென்ஷன் ஆக்குவாங்க, கோபப்பட்டு நான் வழியில இந்த ஜனங்களை அழித்து விடாதபடிக்கு தயவு செய்து நான் உங்க கூட வரல, பட் அந்த ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா! இப்போ தான் இந்த தலைவர் எழுந்தருளுகிறார். ஹல்லேலூயா! எனக்கு ஆசீர்வாதம் முக்கியம் இல்லப்பா, நீங்க என் கூட வரணும். ஹல்லேலூயா! அவன் சொல்றான், ஐயோ நீர் என்ன நீ போங்கன்னு சொல்லிட்டீங்கப்பா, நான் எப்படி போவேன்? நீங்க இல்லாம நான் எப்படி போக முடியும்? நீங்க இல்லாம நீர் என் கூட வராமல் இந்த ஜனங்களை நான் எப்படி அந்த இடத்துக்கு நடத்தி செல்ல முடியும்? எனக்கு வழி தெரியாதே. நீர் போங்கன்னு சொல்லிட்டீங்க, உம்முடைய கிருபை என் மீது இருக்குன்னு எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீங்க, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். I have called you and I have known you by your name. நான் உன்னை அறிந்திருக்கிறேன்னு எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீங்க, உங்க கிருபை, என் கிருபை உனக்கு இருக்குன்னு வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. ஆனா இதெல்லாம் எனக்கு பத்தாது. அவன் சொல்றான், நீங்க என் கூட வரணும். ஹல்லேலூயா! ஆண்டவர் சொல்றாரு, எப்பா உனக்கு ஆசீர்வாதத்தை நான் தருவேன்னு சொல்லிட்டேனே, நான் அதை தர்றேன், நீ எடுத்துட்டு போ. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல நான் உன்னை கொண்டு போய் விட்டுறேன், நீ அங்க போ அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரா. நான் அவன் சொல்றான், எனக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசம் முக்கியம் அல்ல,
எனக்கு வாக்குத்தத்தம் முக்கியம் அல்ல, எனக்கு ஆசீர்வாதம் முக்கியம் அல்ல. அந்த தேசத்துக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க என் கூட வரமாட்டேன்னு சொல்றீங்களே, அதை எப்படி என்னால் தாங்கிக் கொள்ள முடியும் என்று கேட்கிறான். ஹல்லேலூயா. அவன் சொல்றான், அப்பா நீங்க எனக்கு கிருபையை தந்தேன்னு சொன்னீங்க. 19வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆண்டவரே நீங்க எனக்கு கிருபையை தந்தேன்னு சொன்னீங்க. 11வது வசனத்துல அவன் ஆண்டவரோடு சிநேகிதனை பேசுகிறது போல இந்த மோசேயோடு ஆண்டவர் பேசுகிறார். ஒரு சிநேகிதனோடு எப்படி முகமுகமாய் பேசுகிறோமோ அப்படி பேசுகிற இந்த மோசேயை ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரே எனக்கு கிருபை தருவேன்னு சொன்னீங்க. அது மாத்திரம் இல்லை, என்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன், நான் உன்னை நினைச்சிட்டு தான் இருக்கேன், நான் உன்னை நல்லா அறிந்திருக்கிறேன்பான்னு சொன்னீங்க. ஹல்லேலூயா. ஆனா நீங்க என் கூட வரணும். ஹல்லேலூயா. அப்படின்னு சொன்ன உடனே 14வது வசனத்துல ஆண்டவர் அவனுக்கு பதில் கொடுக்கிறார். அதற்கு அவர், சரி அதுதானே உனக்கு வேணும், ஓகே, மை பிரசன்ஸ் will go before you, என்னோட சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், போதுமா அப்படின்னு கேட்கிறாரு. இன்னும் ஆண்டவரோடு இன்னும் பேசுறான். இன்னும் அதிகமாய் பேச அவனுக்கு இன்னும் அவரை குறித்து வெளிப்படுகிறது. ஓ, இவர் இரக்கமுள்ளவர் அல்லவா, இவர் நீடிய தயவுள்ளவர் அல்லவா. இதையெல்லாம் சேர்ந்த ஒரு வார்த்தை அவன் யூஸ் பண்ணுகிறான். அதுதான் சொல்றான், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் முன்பாக நாம் இன்றைக்கு ஒரு வார்த்தையை கேட்க வேண்டும், உம்முடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த மகிமை அப்படின்னா என்ன? இது ஏதோ ஒரு சிம்பிள் வேர்ட் இல்ல. ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, கான்கிரீட் அப்படின்னு ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா அது சிம்பிள் வேர்ட் இல்ல, அது ஒரு சிம்பிள் திங் இல்ல. இட் இஸ் a compound, இட் இஸ் ஒரு காம்போசிட்டான வேர்ட். கான்கிரீட் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்குள்ள என்ன வரும் அப்படின்னா, அதுக்குள்ள மணல் இருக்கு, அதுக்குள்ள கம்பி இருக்கு, ஹல்லேலூயா, அதுக்குள்ள சிமெண்ட் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு வேர்டா ஃபார்ம் ஆகுது. என்னது? கான்கிரீட். ஹல்லேலூயா. காஃபி அப்படின்னு நான் சொன்னேன்னா, காஃபிங்கிறது ஒரு பொருள் கிடையாது, அதுக்குள்ள பால் இருக்கு, அதுக்குள்ள சுகர் இருக்கு, அதுக்குள்ள காஃபி பவுடர் இருக்கு. இப்படி சில காரியங்களை கலந்த ஒரு கலவை பொருள் தான் சில பொருள். நம்ம இங்கிலீஷ்ல படிச்சிருப்போம், சிம்பிள் வேர்ட், காம்பவுண்ட் வேர்ட், காம்போசிட் வேர்ட். அப்போ இப்போ நான் ஒரு பேப்பர்னு சொன்னேன்னா அது பேப்பர் மாத்திரம் தான். இப்போ நான் ஒரு கண்ணாடி அப்படின்னு சொன்னேன்னா அது கண்ணாடி மாத்திரம் தான். ஒரு பிளாஸ்டிக் அப்படின்னு சொன்னேன்னா அது பிளாஸ்டிக் தான். இரும்புன்னு சொன்னா அது ஒரு இரும்பு, அது ஒரு தனி பொருள். ஆனால் கான்கிரீட், காஃபி, டீ இதெல்லாம் தனி பொருள் கிடையாது, இது ஒரு கலவை பொருள். ஹல்லேலூயா. அதே போலதான் கிருபை என்பது ஒரு தனி பொருள், தயவு என்பது ஒரு தனி பொருள், அதே போல இரக்கம் என்பது அது ஒரு தனி கர்த்தருடைய குணாதிசயம். ஆனால் இது எல்லாம் சேர்ந்த ஒரு கலவை இருக்குமானால் அதுதான் அவருடைய மகிமை. ஹல்லேலூயா. மகிமை என்பது அவருடைய தனி குணத்தை குறிக்கிறதல்ல, கிருபையை மாத்திரம் குறிக்கிறதல்ல. இந்த அதிகாரத்தை படித்து பாருங்கள். அவன் தேவனுடைய இரக்கத்தை புகழுகிறான். ஓ, நான் எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் நான் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன். என்னுடைய தயையை எல்லாம் நான் உமக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவேன். என்னோட ஃபேவர் அதுக்குள்ள இருக்கு. மகிமை என்கிற இந்த ஒரு வார்த்தைக்குள்ள அவர் நம்மை அறிந்திருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் உங்கள் முடிவை உங்களுக்கு தரும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன். அவைகள் தீமைக்கல்ல, நன்மைக்கு ஏதுவான நினைவுகள். ஒருவேளை கர்த்தரனை மறந்து விட்டாரோ, நான் ஆண்டவரால் மறக்கப்பட்டிருக்கிறேனோ என்று கலங்கி இங்கே நின்று கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், இல்லை மகளே, நான் என்னுடைய மகிமையை வெளிப்படுத்தும் போது நான் உன்னை நினைவு கூறுகிறேன், நான் உன் மீது தயவாயிருக்கிறேன், நான் உன் மீது கிருபையாயிருக்கிறேன், நான் உன் மீது இரக்கமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இரக்கம்னா என்ன தெரியுமா? இரக்கம்னா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மனுஷனுக்கு பனிஷ்மெண்ட் கூட கிடைக்கணும். ஒரு மனுஷனுக்கு என்ன, ஒரு தவறு செஞ்சுட்டான், அவனுக்கு ஒரு ஃபெயில் ஆயிட்டான், அவனுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும். ஆனா தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல அவர் தமக்கு பயப்படுகிறவர்களுக்கு இறங்குகிறாராம். ஹல்லேலூயா. அவர் நம்மளுடைய பாவங்களுக்கு தக்கதாக செய்யாமலும் நம்மளுடைய மீறுதல்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறதுக்கு பேர் தான் இரக்கம். ஹல்லேலூயா. அப்ப கிருபைனா என்ன? கிருபைனா தகுதியே இல்லாத நமக்கு
நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு பேர் தான் கிருபை. ஹல்லேலூயா. நமக்கு இந்த ரட்சிப்புக்கு தகுதியே இல்லை. இவ்வளவு பெரிய மகா பெரிய தேவனை நாம் சொந்த இரட்சகராய் வணங்குவதற்கு நம்மளுக்கு எந்த தகுதியும் இல்லாத போது நமக்கு கர்த்தர் கிருபையை காட்டுகிறார். ஹல்லேலூயா. தகுதியே இல்லாத ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்படுவது கிருபை. ஒரு மனுஷன் தவறுதலுக்கு தண்டனைக்கு உட்பட்டு இருக்க போது அவனுக்கு தண்டனையை கொடுக்காமல் அவனை அந்த தண்டனையிலிருந்து தப்புவிப்பது இரக்கம். ஹல்லேலூயா. சரி, தயவுனா என்ன சொல்லுங்க? கிருபைன்னு சொல்றீங்க, இரக்கம்னு சொல்றீங்க. மகிமைனா கிருபை, இரக்கம், தயவு, அவருடைய நம்மை நினைவு கூறுதல், இதெல்லாம் சேர்ந்துதான் இங்கே மோசே சொல்லுகிறார், உம்முடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஷோ மீ யுவர் க்ளோரி. அப்ப தயவு, அன்றைக்கு யோசேப்புக்கு சிறைச்சாலையில தயவு கிடைத்தது, தானியேலுக்கு தயவு கிடைத்தது ராஜாவின் இடத்தில். தயவு என்னால் என்ன தெரியுமா? எஸ்தருக்கு அன்றைக்கு அந்த இடத்துல ராஜாவின் கண்களிலே எஸ்தருக்கு தயவு கிடைத்தது. அப்போ கிளாஸ்ல ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னா டீச்சர் இங்க இருந்து சொல்றாங்க, என்னன்னு தெரியலப்பா, இந்த பிள்ளைய பார்த்தா மட்டும் எனக்கு ஏதோ இவனுக்கு நல்லது செய்யணும்னு தோணுது, இன்னும் கொஞ்சம் நேரம் எடுத்து இவனுக்கு சொல்லி கொடுக்கணும்னு தோணுது, இந்த பிள்ளைக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது. ஹல்லேலூயா. என்ன மாதிரியே கஷ்டப்படுற 10 பிள்ளைங்க இருக்கலாம், ஆனால் ராஜாவின் கண்களுக்கு என் மீது ஒரு விசேஷ தயவு, ஹல்லேலூயா, விசேஷ கிருபை. இந்த பிள்ளைய பார்த்தா மட்டும் எனக்கு இவளை உயர்த்தணும்னு தோணுது, இவளுக்கு மட்டும் ஏதோ ஒரு ஃபேவர் பண்ணணும்னு தோணுது. ஹல்லேலூயா. அப்ப மகிமை என்பது என்ன? அவருடைய தயவு, அவருடைய இரக்கம். எல்லாம் சொல்லுங்க, அவருடைய தயவு. அது மாத்திரமல்ல அவருடைய இரக்கம், அது மாத்திரமல்ல அவருடைய கிருபை. இது எல்லாம் எனக்கு வேணும். இதையெல்லாம் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொந்தமாக்கி தர போகிறார். அதுதான் அவருடைய மகிமை. இன்றைக்கு கர்த்தருடைய மகிமைக்காக வாஞ்சியுங்கள். ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும் என்று நீங்கள் ஜெபித்திருக்கலாம். உம்முடைய இரக்கத்தை எனக்கு காண்பியும் என்று ஜெபித்திருக்கலாம். உம்முடைய தயவை எனக்கு காண்பியும் என்று ஜெபித்திருக்கலாம். மோசே எங்கே சொல்லுகிறார், நீர் என்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறீர், எனக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கும்படிக்கு நீர் என் மீது நினைவாயிருக்கிறீர் என்பதை நான் அறிவேன். ஆனாலும் இதெல்லாம் சேர்ந்து ஒரு கலவையான ஒரு வார்த்தை இருக்குமானால் அது அவருடைய மகிமை. ஹல்லேலூயா. அவருடைய மகிமை, அது அவருக்கு மாத்திரமே சொந்தமான வார்த்தை. அவர் மகிமை நிறைந்த ஆண்டவர். எப்படி? அவர் கிருபை, இரக்கம், தயவு, நீடிய பொறுமை. இது மாத்திரம் அல்ல, அவன் மோசே தேவனோடு பேச பேச, முகமுகமாய் பேச பேச அவன் தேவன் தங்களை நடத்தி வந்ததை நினைக்கிறான். ஓ, எகிப்துக்கு பாருங்க 10 வாதைகள் வந்தது. எகிப்திய ஜனங்கள் சாப்பிடுகிற சாப்பாடு திடீரென்று ரத்தமாய் மாறும், குடிக்கிற தண்ணீர் ரத்தமாய் மாறும். அதே இடத்துல தான் இவங்களும் இருப்பாங்க. இவங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்க குடிக்கிற தண்ணீர் நல்ல தண்ணியா இருக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்தது தவளை வந்தது, வண்டுகள் வந்தது, பேன்கள் வந்தது, வெட்டுக்கிளிகள் வந்தது, கல் மலை மேகத்தில் வானத்திலிருந்து பொழிந்து அது அக்கினியோடு ஜனங்கள் மீது விழுந்தது. இதையெல்லாம் இவங்களும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் எகிப்து ஜனங்களோடையே ஒன்றாய் இருக்கிறார்கள். ஆனால் இந்த கல் மலையோ ரத்தமோ தவளைகளோ பேன்களோ அவர்கள் சாப்பாட்டில் இருந்ததை தவிர, அவர்கள் படுக்கைகளில் இருந்ததை தவிர இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருவர் வீட்டிலும் அணுகாதபடிக்கு பார்த்து கொண்டார். ஹல்லேலூயா. அதை தான் மோசே பார்க்கிறான். பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் என்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது அவருடைய மகிமை. ஹல்லேலூயா. அவர் மகா பயங்கரமான செய்கைகளினாலும் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் என்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது அவருடைய மகிமை. ஹல்லேலூயா. செங்கடல் 2ஆக பிளந்ததை பார்த்தான். ஓ, இந்த செங்கடல் பிளந்திருக்கிறது, இதுல போய்விடலாம் என்று சொன்னபோது பின்னாடி பார்வோன் சேனை வந்தது. அந்த பயம் பிடித்து கொண்டது. அந்த கரையை அடையிறதுக்குள்ள அந்த செங்கடல் திரும்ப மூடி அந்த பார்வோனையும் அவன் சேனையையும் மூழ்கடித்து கவிழ்த்து போட்டது. ஹல்லேலூயா. அவர்கள் திரும்ப எழும்ப விடாமல் பண்ணினது. ஒரு நேரம் தண்ணி தாகமா இருக்குன்னு ஜனங்க சொல்றாங்க. அந்த கண் மலையை இப்படி நான் அடிக்கிறான், அதிலிருந்து நீரூற்று புறப்பட்டு வருகிறது. ஜனங்கள் தங்களுடைய தாகத்தை தீர்த்து கொள்ளுகிறார்கள். ஹல்லேலூயா. ஒரு நேரம் ஆண்டவர் வனாந்திரத்துல நடத்தி வருகிறார். காலையில சாப்பாடு, மத்தியான சாப்பாடுன்னு அவங்க ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது வானத்தை திறந்து கர்த்தர் மன்னாவினால் அவர்களை போஷிக்கிறார். ஹல்லேலூயா. காலையில வெயிலா இருக்குன்னு சொல்லும் போது மேகஸ்தம்பமாய் அவர்களுக்கு
உங்களுக்கு குளிர்ச்சியாய் வருகிறார். இரவுல குளிரா இருக்கும் போதுன்னு ஜனங்க சொல்லும் போது இரவில் அக்கினி ஸ்தம்பமாய் அவர்களுக்கு துணை செய்கிறார். ஹல்லேலூயா. இதையெல்லாம் பார்த்து வந்தவன் தான் இப்போ ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறான். நீர் பலத்த கரத்தினால் எங்களை விடுவிக்கிறவர் மாத்திரமல்ல, ஓங்கிய புயத்தினாலும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவர் மாத்திரமல்ல, உமக்கு இன்னொரு முகம் இருக்கிறது. அது தயவுள்ள முகம், அது இரக்கமுள்ள முகம். ஹல்லேலூயா. அது எங்களுக்கு கிருபை அளிக்கிற முகம். அதை எங்களுக்கு காண்பித்தருளும். அதுதான் அவருடைய மகிமை. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் பாடினோம், மகிமையின் மேகமாய் எங்கள் மீது இறங்கி வாரும் ஆண்டவரே. அந்த மகிமை வரும்போது உங்களுடைய குடும்பத்தில் நிச்சயமாக அவருடைய தயவு வெளிப்படும், அவருடைய இரக்கம் வெளிப்படும். எனக்கு மட்டும் எதுவும் நடக்க மாட்டேங்குது, என்னால பாஸ் ஆக முடியலையே, என்னால இந்த வேலையில சேர முடியலையேன்னு கஷ்டத்தோடு வந்திருக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தருடைய தயவு உங்களுக்கு வெளிப்படும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்டர்வியூக்கு போனாலும் அவருடைய தயவு உங்கள் மீது இருக்குமானால் உங்களை தான் ஆண்டவர் செலக்ட் பண்ண வைப்பார். ஹல்லேலூயா. உங்களுக்கு தான் அடுத்த ப்ரமோஷன், உங்களுக்கு தான் அடுத்த வேலையை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை உங்கள் மீது இருக்குமானால், தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுவதுதான் கிருபை, கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதமே கிருபை. ஹல்லேலூயா. இரக்கம் என்றால் என்ன? தண்டனைக்கு நான் பாத்திரன், ஆனால் அதிலிருந்து என்னை தப்புவிக்கிறது தான் அவருடைய நீடிய இரக்கம், அவருடைய ஆழமான இரக்கம். அதெல்லாம் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு தர விரும்புகிறார். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஏசாயா எழுதின புஸ்தகம் 49வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, ஹல்லேலூயா, யாக்கோபே நீ என் தாசன், ஹல்லேலூயா, இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையில கர்த்தர் எதற்காக நம்மளை இந்த உலகத்துல தெரிந்து கொண்டார், எதற்காக நம்மை பிரித்தெடுத்தார்? நம்மளுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அவருடைய மகிமை வெளிப்பட வேண்டும் என்பதற்காகவே நம்மை தெரிந்தெடுத்தார். அவருடைய கிருபை, இரக்கம், தயவு ஏராளமாய் அவர் தாராளமாய் கொடுக்கிறதான அவருடைய குணாதிசயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் என்பதை இந்த உலகம் பார்க்க வேண்டும் என்பதற்காகவே நம்மை தெரிந்தெடுத்தார். ஹல்லேலூயா. நான் ஆண்டவர் சொல்றார், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் தட்டுகிறவர்களுக்கு திறக்கப்படும். ஹல்லேலூயா. தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். இப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் தம்மை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பிதாவானவர் நன்மையானவைகளை கொடுக்காதிருப்பது எப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் இல்லையா? அப்ப ஆண்டவர் தயவை கொடுக்கிறவர், இரக்கத்தை கொடுக்கிறவர், கிருபையை கொடுக்கிறவர். ஆனாலும் ஏன் என்னோட வாழ்க்கையில இவ்வளோ கஷ்டங்கள், ஏன் என் வாழ்க்கையில பாடுகள், ஏன் என் வாழ்க்கையில பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம கேட்போம்னா அதுக்கு தான் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறார். இன்றைக்கு இங்கே இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவருடைய மகிமை வெளிப்பட வேண்டும் என்பதே கர்த்தருடைய அனாதி தீர்மானமாக, அவருடைய ஆசையாக, அவருடைய வாஞ்சையாக இருக்கிறது. அப்போ எது அவருடைய மகிமையை தடுக்கிறது? நாம் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரை ஆராதிக்கிறோம், மகிமை நிறைந்த சர்வ லோகாதிபதியை ஆராதிக்கிறோம். ஏன் அவருடைய மகிமை நம்மளுடைய வாழ்க்கையில இன்னும் வெளிப்படவில்லை? பாருங்க, ஒரு 10 lakhs இல்லை 5 lakhs ஸ்மால் பட்ஜெட் காரை நீங்கள் ரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கம்மி ரேட்டில் தான் அந்த கார் வாங்கியிருப்பாங்க, இல்லை செகண்ட் ஹேண்டில் மோஸ்ட்லி வாங்குவாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கற்றுக்கிறதுக்காக அதை வாங்கிட்டு ஈஸியாக என்ன பண்ணிடுவாங்க, எல்போர்டு போட்டுக்குவாங்க. என்ன போட்டுருவாங்க? எல்போர்டு. முன்னாடி ஏதாவது ஒரு கார் எல் போட்டு போகிறத பார்த்தா நம்ம என்ன நினச்சிக்குவோம் அப்படின்னா, ஸோ தே ஆர் லேர்னிங், தே ஆர் பிகினர்ஸ். அவங்க கார் ஓட்டுறதுல பிகினராக இருக்காங்க, நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக போவோம். அதுக்காக தான் அந்த எல்போர்டு போடுறாங்க. ஆனால் 50 லட்சங்கள் 60 லட்சங்கள் கோடிகளுக்கு கார்கள் இருக்கிறது. இந்த காரை வாங்குறவங்க சீக்கிரத்தில் எல்போர்டு போடவே மாட்டாங்க. அவங்க காரில் முன்னாடிங்க ரால்ஸ் ராய்ஸோ இல்லை ஜாகுவாரோ இல்லை ஆடி கார்ஸோ முன்னாடி எல்போர்டு போட்டு ஓட்டுறதை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஏன் அப்படின்னா சொல்லுங்க, ஏன் அப்படின்னா அவங்களுக்கு நல்லா ஓட்ட தெரியும். ஹல்லேலூயா. நல்ல ஓட்ட தெரியும். அது எவ்வளவு லட்சங்களா இருந்தாலும் அதை ஹேண்டில் பண்றது எப்படின்னு தெரியுங்கிறதுனால அவங்களுக்கு எல்போர்டு போட தேவையில்லை. ஹல்லேலூயா. அவங்களுக்கு எல்போர்டு தேவை இல்லைங்கிறதுனால தான் அவங்க அவ்வளோ லக்ஸுரி கார்ஸுக்கு போறாங்க, அவங்க அவ்வளோ லட்சங்களே அந்த காரில் செலவு பண்றாங்க. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இன்றைக்கு சில பேர்த்துக்கு சில உன்னதமான ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும்
என்றால் உங்க மேல இருக்கிற அந்த எல்போர்டை எடுத்துட்டு நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சனா மாறணும். ஹல்லேலூயா. நீங்கள் தேறினவர்களாய் மாறணும். ஹல்லேலூயா. நீங்கள் பழுதற்றவர்களாய் மாறணும். பிகினர் ஸ்டேஜ் அல்ல, இன்டர்மீடியேட் அண்ட் அட்வான்ஸ்டு லெவலுக்கு நீங்கள் மாறும்போது தான் அவருடைய உன்னதமான மகிமையை கர்த்தர் உங்களை நம்பி கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் பிகினரா இருக்கும்போது சில ஆசீர்வாதங்களை நம்மளுக்கு மெச்சூரிட்டி இல்லாம ஹேண்டில் பண்ண தெரியாம இருக்கும்போது அதற்குரிய அந்த பட்ஜெட்ல இருக்கிற ஆசீர்வாதங்களை தான் நம்மளை ஓட்ட வைப்பார். ஏன் தெரியுமா? கிருபை என்பது மிக மிக விலை உயர்ந்தது. இரக்கம் என்பது மிக மிக விலை உயர்ந்தது. அது பரத்திலிருந்து வருமானால் அது அவருடைய ரத்தத்தை கொடுத்து சம்பாதித்து அவருடைய கிருபையும் இரக்கத்தையும் நாம் சம்பாதிக்க வேண்டும் என்றால் நம்ம பிகினர் ஸ்டேஜ்லயே இருக்கக்கூடாது. நம்ம தத்தி தத்தி வாழுகிற வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. விழுந்து விழுந்து எந்திரிக்கிற லைஃப்ல இருக்கக்கூடாது. பாவத்துல விழுகிறேன், திரும்ப எந்திரிக்கிறேன், திரும்ப விழுகிறேன். எவ்வளவு நாள் இந்த பிகினர் ஸ்டேஜ்? எவ்வளவு நாள் கத்துக்கொண்டே இருப்பீர்கள்? ஆண்டவர் சொல்றார், அப்பா கணுக்கால் அளவல்ல, முழுங்கால் அளவல்ல, நீச்சல் ஆழம் உனக்கு வேணும். உள்ள இறங்கி வா, உள்ள என்னுடைய மகிமைக்குள்ள இறங்கி வா. நான் என்னுடைய கிருபையை, இரக்கத்தை, தயவை உன்னுடைய வாழ்க்கையில் ஏராளமாய் காண்பிக்கட்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க போறோம், ஏசுபா எனக்கு அந்த மெச்சூரிட்டி லெவலை தாங்க. நீங்க எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை என் கையில நம்பி கொடுத்தாலும் அதை கரெக்டா நான் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு நல்ல மெச்சூர்டான ஒரு கிறிஸ்டியனா, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழணும்னு நீங்க எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படி நீங்க கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை உண்மையா நீங்க யூஸ் பண்ணுவீங்கன்னா உங்களை நம்பி உச்சிதமான கோதுமையினால் உங்களை திருப்தியாக்க கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். கடந்த நாட்கள்ல ஒரு அனிமல்ஸ் குறித்து நான் படிச்சுட்டு இருந்த போது, இந்த பாம்பு இருக்கு இல்லையா, அதுக்கு கைகளும் இல்லை, கால்களும் இல்லை. கைகளும் இல்லை, கால்களும் இல்லை. அது ஊந்து போற ஒரு பிராணி தான். ஆனா அந்த பாம்பு பெரிய பெரிய மிருகங்களை சாப்பிடுமா. அது சாப்பிடும்போது கொம்பு தான் இருக்கிறதுலே ஹார்டஸ்ட் பார்ட். அது ரொம்ப முறிக்கவே முடியாது. ஆனா சில பாம்புகள் அந்த கொம்பை கூட விழுங்கி விடுமாம். ஹல்லேலூயா. மான்கள், கலைமான்களின் நீளமான அந்த கொம்புகளை கூட பாம்பு சாப்பிட்டு வயிற்றுக்குள் அனுப்பிவிடும். அதுவும் ஜீரணமாகிவிடும். அப்ப அந்த பாம்பு எதை நம்பி அவ்வளவு பெரிய மிருகத்தை, அந்த ஹார்டஸ்ட் பார்ட் அந்த கொம்பை கூட விடாம, நம்ம எவ்வளவு ஹார்டான எலும்பெல்லாம் கடிச்சு கடிச்சு சாப்பிட்றோம் இல்லையா, அதே மாதிரி பாம்புக்கு அந்த கொம்பை கூட அது விடாம சாப்பிட்டுருமா. காரணம் என்ன தெரியுமா? அது தன்னுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டமை, தன்னுடைய ஜீரண சக்தி, இந்த அனிமல்ஸ்லயே எதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஜீரண சக்தினா அந்த பாம்புக்கு தானா. ஹல்லேலூயா. அது தன்னுடைய ஜீரண சக்தி அவ்வளவாய் நம்புகிறது. நாமும் அநேக நேரங்கள்ல பல கடினமான உணவுகளை சாப்பிட்றோம், பல வேலைகளை அதுக்கப்புறம் செய்கிறோம். சாப்பிட்டுட்டு அது ஜீரணமாகட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோன்னு வெயிட் பண்ணுறோமா? அது உள்ள ஒரு ப்ராசஸ், அது பாட்டுக்கு நடக்குது. ஹல்லேலூயா. அது பாட்டுக்கு நம்ம பாட்டுக்கு வேலை செய்கிறோம், கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறோம், டிரைவிங் பண்ணுறோம். நம்மளுடைய வேலைகளை செய்ய செய்ய நாம் சாப்பிட்ட உணவுகளை ஒரு சிஸ்டம் டைஜஸ்ட் பண்ணி கொண்டு இருக்கிறது. ஒரு சிஸ்டம் நம்மளுக்கு சுவாசத்தை தருகிறது, அதுக்கு பேர் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஒரு சிஸ்டம் உள்ள இரத்த நாணல்களை ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு எடுத்து கொண்டு போகிறது. பிளட் வெசல்ஸ், நர்வ்ஸ், நரம்புகள், அதுக்கு பேரு நியூராலஜிக்கல் சிஸ்டம். இப்போ இந்த மூன்று சிஸ்டம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மிக மிக அவனுடைய சிஸ்டமே இந்த மூன்று முக்கியமான சிஸ்டம் அவனுக்குள்ள இருக்கணும். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், இல்ல நியூராலஜிக்கல் நரம்பு சம்பந்தப்பட்ட சிஸ்டம், இல்லாட்டி அவனோட டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் சாக வேண்டும் என்றால் அவனோட பாடி முழுவதும் டேமேஜ் ஆகணும்னு அவசியமே கிடையாது. அவன் மறிக்க வேண்டும் என்றால், அவன் செயலிழந்து போக வேண்டும் என்றால், இந்த முக்கியமான சிஸ்டம்ல டைஜஸ்டிவ் சிஸ்டமோ இல்ல ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமோ இல்ல நரம்பு சம்பந்தப்பட்ட ஒரு சிஸ்டமோ ஏதோ ஒன்று பலவீனப்பட்டாலே போதும், he is finished. ஹல்லேலூயா. அவன் முடிந்து விடுகிறான், அவனை முடக்கி போட முடியும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில நான் ஆண்டவருக்கு எல்லா விதத்திலையும் முக்கியத்துவம் கொடுக்கிறேனே, நான் எல்லாத்துலயும் உண்மையா இருக்கிறேனே, இதெல்லாம் நான் சரியா பண்ணி கொண்டு இருக்கிறேனே நீங்க சொல்லி கொண்டு இருக்கலாம். பிசாசுக்கு உங்களுடைய முழு வாழ்க்கையும் தேவையில்லை, உங்களுடைய முழு பகுதியும் தேவையில்லை.
அவனுக்கு தேவை ஒரு சிஸ்டமை டச் பண்ணணும். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு சிஸ்டமை, முக்கியமான சிஸ்டம் அவன் தொட்டுட்டா போதும், உங்களை முடக்கி போட்டுடலாம், உங்களை மறிக்க வைத்தரலாம், உங்களை மரணத்துக்கு ஏதுவாய் அவன் கொண்டு போய் விடலாம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவரிடத்தில் ஆலயத்துக்கு வர்றீங்க, ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்றீங்க, ஆராதிக்கிறீங்க, நிறைய மற்ற சிஸ்டம் எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா பிசாசு ஏதோ ஒரு சிஸ்டமை, ஏதோ ஒரு முக்கியமான ஒரு சிஸ்டமை தொட நம்ம அனுமதிச்சிட்டோம். ஹல்லேலூயா. பிசாசுக்கு ஏதோ இவங்க மூச்சு குழாயை தொடணும், டைஜஸ்டிவ் சிஸ்டமை தொடணும், நரம்பு பகுதியை தொடணும், அதெல்லாம் அவசியம் இல்லை. அவனுக்கு ஏதோ ஒரு பகுதி அவன் பிடியில போயிடுச்சுன்னா போதும், உங்களை முடக்கி போடலாம், உங்களை செயலிழக்க பண்ணிடலாம். இன்றைக்கு ஆண்டவர் அதை தான் கேட்கிறார். இந்த பவர்ஃபுல்லான இந்த சிஸ்டம்ஸ்ல ஏதோ ஒரு காரியத்துல நீங்க இன்றைக்கு கோட்டை விட்டு இருந்தாலும், ஏதோ ஒரு காரியத்துல கர்த்தருக்கு நீங்க உண்மையா இல்லாம இருந்தாலும், பரிசுத்தத்திலேயோ கர்த்தரை நம்புவதிலேயோ ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் பிசாசுக்கு கொடுத்திருந்தாலும், வாடகைக்கு அவனுக்கு விட்டிருந்தாலும், உங்களுடைய முழு ஆத்மாவையும் அவனால் நஷ்டப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட எதை நீங்க கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறது என்பதை நம்ம நிதானித்தோமானால் நிச்சயமாகவே அதை நாம் சரிப்படுத்தி கொள்ளும்போது அவருடைய மகிமை நம்மளுடைய வாழ்க்கையில வெளிப்படும். ஹல்லேலூயா. மார்க் எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க. அவர்களுடைய அவ்விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றி திரிந்து உபதேசம் பண்ணினார். ஹல்லேலூயா. 5வது வசனம், அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே அன்றி வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நீங்க நிறைய விஷயத்துல கர்த்தருக்கு உண்மையா இருக்கலாம், ஜெபிக்கலாம், பல காரியங்கள் உங்களுக்குள்ள இருக்கலாம். ஆனால் அவ்விசுவாசம் என்கிற ஒரு முக்கியமான சிஸ்டம் உங்களுக்குள்ள செயல்பட்டுருச்சு அப்படின்னா நிச்சயமாகவே கர்த்தருடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் இரக்கத்தையும் கிருபையும் அவருடைய மகிமையையும் நம்மளால பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்படுகிறது, அவர்களுடைய அவ்விசுவாசத்தை குறித்து அவர் ஆச்சரியப்பட்டார். ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அங்கே அந்த ஜனங்களுக்குள் அவிசுவாசம் இருந்தது. இன்றைக்கு இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவர் மீது விசுவாசம் வைத்திருக்கிறீர்களா? வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஒருவன் தேவனை விசுவாசித்தால் தான் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்போ இங்கே ஒரு அவிசுவாசம் காணப்படுகிறது. அது என்ன அவிசுவாசம்னா, தன்னோட சொந்த ஊர்ல போய் தன்னோட சொந்த ஜனங்களுக்கு அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய போகும்போது இவரை பார்த்து சொல்லுகிறாங்க, இவன் எப்படி அற்புதங்களை செய்ய முடியும், இவர் எப்படி மேசியாவாய் மாற முடியும்? காரணம், இவரோட அப்பா யாருன்னு நம்மளுக்கு தெரியும். He is a carpenter's son. இவன் ஒரு தச்சனுடைய மகன் அல்லவா? இவங்க அம்மா நம்ம கூட இருக்கிறாங்க அல்லவா? இவங்களுடைய அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிங்கெல்லாம் நம்ம கூட வளர்ந்த பசங்க அல்லவா? இவர் நம்மோடையே இருந்தவர் அல்லவா? இவர் எப்படி நமக்கு இரட்சகராய் மாற முடியும் என்று அங்கே ஒரு அற்பமாய் இயேசுவை பார்க்கிற ஒரு அற்ப பார்வையை பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு விசுவாசம், அவ்விசுவாசம்னா என்னன்னு நீங்க தெரியாம இருக்கலாம். இங்கே ஒரு அவ்விசுவாசத்துக்கு ஒரு அர்த்தம் கொடுக்கப்படுகிறது. உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை ஒருவேளை நீங்க அற்பமாய் பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் அது நிச்சயமாகவே இட் இஸ் an expression of unbelief. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் யாரை கொண்டு வேணாலும் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியுமே. எந்த சூழ்நிலையை கொண்டு வேணாலும் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியுமே. இந்த படிப்பு இது ஒரு அற்பமான படிப்புன்னு நீங்க நினைக்கிறீங்களா தம்பி? ஐயோ, இந்த வேலை இவ்வளவு கம்மியான சம்பளத்துக்கு போய் நான் வேலைக்கு சேர்ந்து விட்டேனே, என்னுடைய வாழ்க்கையில் இந்த கடன் பிரச்சனை இது யாரால் சரி பண்ண முடியும் என்ற ஒரு அற்பமான சூழ்நிலையில நீங்க காணப்படுகிறீர்களா? உங்களை சுற்றி இருக்கிற கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை ஒருவேளை நீங்க அற்பமாய் நினைத்து கொண்டிருப்பீர்கள் என்றால் அது அவ்விசுவாசத்தின் வெளிப்பாடு. ஹல்லேலூயா. இங்கே அந்த ஜனங்க அப்படிதான். பக்கத்துல இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார், அடையாளங்களை செய்தார், நோய்களிலிருந்து அவர்களை விடுதலை பண்ணினார். ஆனா இந்த ஜனங்களுக்கு என்ன தேவை தெரியுமா? அற்புதத்தை விட அவங்களுக்கு நடக்கிற அந்த ரட்சிப்பின் விலையேற பெற்ற அந்த வேல்யூவை விட யார் மூலியமா இது நடக்கிறதுங்கிறது முக்கியமா இருந்தது. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. இன்றைக்கு நிறைய பேர்த்துக்கு ஆசீர்வாதம் வரணும், ஆனா இவர் மூலியமா வரக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சில மனுஷர்களை நம்மளுடைய வாழ்க்கையில யூஸ் பண்ணுவார். அவங்கள நம்ம அற்பமா நினைக்கிறோம். இயேசு கிறிஸ்து அவங்க வாழ்க்கையில அற்புதம் கொடுக்கிறவராக, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக அருகில் வந்து விட்டார். ஆனால் இவர் மூலமா, இவர் ஒரு தச்சனுடைய மகன், இவர் மூலமா எங்களுக்கு அந்த ரட்சிப்பு தேவையில்லை, அந்த விடுதலை எங்களுக்கு தேவையில்லை என்று அதை அற்பமாய் நினைத்து புறக்கணித்தார்கள். ஹல்லேலூயா. ஆனால் 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்தில் நாகமான் என்கிற ஒரு படைத்தலைவனை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவன் அங்கே ஒரு சின்ன புள்ள ஓடி வரா. அவனை குறித்து, இந்த நாகமானை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது, அவன் மகா பெரிய மனுஷன், அவன் பெரிய பராக்கிரமசாலி, அவனை நம்பி திரளான ஜனங்கள் இருந்தார்கள். ஆனால் இந்த பெரிய மனுஷன் பராக்கிரமசாலி, தனக்கு ஒரு வியாதி வந்திருக்கிறது என்று ஒரு சின்ன பிள்ளை ஓடி வந்து சொல்லறா, ஐயா நீங்க போய் அந்த ஒரு தீர்க்கதரிசி கிட்ட போனீங்கன்னா அவர் உங்களை சுகமாக்கிடுவாருன்னு சொல்றா. ஹல்லேலூயா. உடனே இந்த சின்ன பிள்ளைக்கு என்ன தெரியும், நான் எவ்வளோ பெரிய ஆளு, இதெல்லாம் அவன் நினைக்கல, அற்பமா நினைக்கல, அந்த பிள்ளையுடைய வார்த்தையை அசட்டை பண்ணல. அவனுக்கு தேவை, எனக்கு ஒரு அற்புதம் பிறந்திருக்கிறது, எனக்கு ஒரு வாசல் பிறந்திருக்கிறது என்று அந்த சின்ன பிள்ளையுடைய வார்த்தையை கூட கனப்படுத்தி தீர்க்கதரிசியின் முன்பாக போய் நின்றானா. அல்லேலூயா. அவன் போய் நிற்கும் போது சொன்னா, நீ போய் 7 தடவை யோர்தான்ல போய் முழுகுன்னு சொல்லிட்டாரு. உடனே நாகமான் சொல்றான், ஏன் தேசத்துல எவ்வளவு அழகிய நதிகள் இருக்கிறது, எவ்வளவு ஆச்சரியமான கண்ணுக்கு இனிமையான நதிகள் ஏராளமா இருக்கிறது, அதையெல்லாம் விட்டுட்டு இந்த தேசத்துல இருக்கிற இந்த யோர்தான் இந்த நதியில போய் நான் மூழ்கணுமா அப்படின்னு அவனுக்கு எடுத்தோன்னு ஒரு கோபம் வந்தாலும் உடனே அந்த அற்புதத்தின் வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படுகிறான். ஹல்லேலூயா. அதற்கு கனம் கொடுக்கிறான். 1 தடவை முழுகிறான், அற்புதம் நடக்கவில்லை. 2 தரம் 3 தரம் என்று முழுகி 7 முறையும் கர்த்தருடைய வார்த்தையை அவன் கனம் பண்ணின போது 7ஆம் முறை அவன் எந்திரித்தான். இதோ புதிய சரீரமாய், குழந்தையின் சரீரம் போல அவனுடைய சரீரம் மாறினது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அவ்விசுவாசம் உங்களுக்குள் இருக்குமானால் கர்த்தருடைய மகிமை வெளிப்படாது. அவ்விசுவாசம் என்றால் என்ன? சில காரியங்களை நீங்கள் அற்பமாய் நினைப்பதே அவ்விசுவாசம். கர்த்தருடைய பார்வையில் எதையாவது இன்றைக்கு அற்பமாய் உங்களுக்கு தந்திருக்கிற இந்த அழகான குடும்பத்தை, உங்களுக்கு தந்திருக்கிற இந்த படிப்பை டீவேல்யூ பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா என்னுடைய அவ்விசுவாசத்தை நான் இப்படி அல்லவா வெளிப்படுத்திட்டு இருக்கிறேன், இதிலிருந்து எனக்கு விடுதலை தாரும் என்று கேளுங்க. ஹல்லேலூயா. ஒரு மனிதன் ஜெபித்தான், இந்த அவ்விசுவாசம் நீங்க என்னை சுத்திகரியும் என்று அவன் ஜெபித்தான். யோபுவை நீங்கள் கேட்டு பாருங்கள், விசுவாசம் என்றால் என்ன என்று அவனிடத்தில் கேட்டு பாருங்கள். ஐயோ, அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓடி வந்து, எப்பா நீ எவ்வளோ பெரிய வெல்தியான பர்சன், நீ எவ்வளோ பெரிய பணக்கார, எவ்வளோ வேலைக்காரர்கள் உனக்கு இருந்தார்கள், எவ்வளோ வேலைக்காரிகள் உனக்கு இருந்தார்கள், எல்லாத்தையும் நீ இப்படி இழந்துட்டியே, அற்பமா நிற்கிறியே, இப்போ உன்னோட சுகத்தையும் இழந்து உச்சி முதல் பாதம் வரைக்கும் கொப்பளங்களினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாயே, இப்படிப்பட்ட பாதையா தேவன் உனக்கு அனுமதிப்பார்? உன் கூட தேவன் இல்லை, ஏதோ நீ தப்பு செஞ்சிட்ட, உன் கூட ஆண்டவர் இல்லை, அதனாலதான் உனக்கு இன்னைக்கு இந்த உபத்திரவம், அதனாலதான் இன்னைக்கு உனக்கு இந்த பாடுன்னு யோபுவை பார்த்து சொன்னார்கள். கடைசியாக பிசாசு மனைவியை உபயோகப்படுத்தினான். மனைவி ஓடி வந்து சொல்லுகிறார், உன் கூட ஆண்டவர் இல்லை, ஆண்டவர் எப்போ உன்னை விட்டு போய்விட்டார், நீ செய்த பணிவிடைகள் ஆராதனைகள் எதுவும் கேட்கப்படவில்லை, உன்னோடு ஆண்டவர் இல்லை, அவரை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொன்ன போதும் அவன் சொன்னான், பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசாது. ஹல்லேலூயா. அவன் ஆண்டவரை பார்த்து சொன்னான், இது கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாரும் அவனை அற்பமாய் பார்த்தார்கள். ஆனால் அவன் தன்னுடைய தேவனை, தனக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தை ஒரு நாளும் அற்பமாய் பார்க்கவில்லை. ஆனா பிசாசுக்கு என்ன தேவை தெரியுமா? நீங்க தேவன் இல்லை, என் கூட ஆண்டவர் இல்லைன்னு நீங்க சொல்லணும். ஹல்லேலூயா. ஐயோ, இவ்வளவு
கஷ்டம் வந்துருச்சு, அப்ப நிச்சயமா ஆண்டவர் என் கூட இல்லைன்னு உங்க வாயிலிருந்து அறிக்கை பண்ண வைக்க வேண்டும் என்பதே பிசாசனுடைய நோக்கம். அல்லேலூயா. அதுக்காக தான் உங்ககிட்ட இருந்து இன்றைக்கு சுகத்தை பறித்து கொண்டிருக்கிறான். அதுக்காக தான் உங்ககிட்ட இருந்து இன்றைக்கு சந்தோஷத்தை, வீட்டில சமாதானத்தை அவன் பறித்து கொண்டிருக்கிறான். ஆனால் யோபு சொன்னான், மனிதர்கள் போகட்டும், என்னிடத்தில் இருக்கிற சொத்துகள் போகட்டும், என்னிடத்தில் இருக்கிற எல்லாம் போனாலும் என் இயேசு என்னிடத்தில் இருக்கும் வரைக்கும் எதுவும் என்னிடத்தில் போகவில்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களிடத்தில் இன்றைக்கு எல்லாம் போயிருக்கலாம், மனுஷர்கள் போயிருக்கலாம், உறவுகள் போயிருக்கலாம், உங்க சர்டிபிகேட்டை தொலைச்சிருக்கலாம், உங்களுடைய வேலையை தொலைத்திருக்கலாம், அனாதை போல நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் எது உங்களிடத்தில் இருக்கிறதோ இல்லையோ, இயேசு இருக்கும் வரைக்கும் நீங்கள் எதையும் இழக்கவில்லை. ஹல்லேலூயா. வாய்களை திறந்து சொல்லுங்க, இயேசு என் இரட்சகர். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற என் ஆண்டவர், என்னை ரட்சித்தவர், சிறியவனை புழுதியிலிருந்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தக்கூடிய வல்லமை உள்ள பராக்கிரமம் உள்ள ஆண்டவர் என்னோடு இருக்கும் வரைக்கும் நான் எதையும் இழக்கவில்லை. பிசாசே, நீ என்னிடத்திலிருந்து எதையும் பறித்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. எல்லா வாய்களை திறந்து அறிக்கை பண்ணுங்க, நான் எதையும் இழக்கவில்லை. இயேசுவை நான் இழக்காத வரைக்கும் என்னுடைய படிப்பை நான் இழக்கவில்லை, என்னுடைய வேலையை இழக்கவில்லை, எனக்கு நியமித்திருக்கிற வாக்குத்தத்தங்களை நான் இழக்கவில்லை, என்னுடைய ஆசீர்வாதங்களை நான் இழக்கவில்லை. ஹல்லேலூயா. அதுவே யோபுவின் விசுவாச அறிக்கையாயிருந்தது. அவன் சொன்னான், இத்தனை அவமானங்கள் நிந்தைகள் வந்த போதிலும் அவன் தன் நாவினால் பாவம் செய்யவில்லை. தன் நாவை தேவனுக்கு விரோதமாக ஒரு புறங்கூறுதல் அவன் சொல்லவில்லை என்று அவனை குறித்து இந்த பரிசுத்த வேதாகமம் சாட்சி சொல்லுகிறது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த அற்பமான பாதை எதற்குன்னு நினைத்தாங்க? அற்பமாய் நினைத்தார்கள். கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை அற்பமாய் நினைக்கிற நீங்கள் நிச்சயமாகவே அவிசுவாசத்திற்கு இடம் கொடுத்திருப்பீர்கள். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்ல போகிறோம், எல்லாம் உம்மிடத்திலிருந்து வந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு மேன்மைகள் இருக்கலாம், எனக்கு நல்ல மனைவி பிள்ளைகள் என்று நல்ல உறவுகள் இருக்கலாம், என்னை சுற்றி சொந்த பந்தங்கள் இருக்கலாம், எனக்கு ஒரு நல்ல பேக்ரவுண்ட் இருக்கலாம், நல்ல படிப்பு, மேலே பதவி உயர்வு எல்லாம் இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில நீரே எனக்கு மேலான சொத்து, நீரே எனக்கு மேலான உறைவிடம். எவ்வளோ பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தை பிடித்து கொள்ளுங்கள். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசிக்கிற மனுஷனால் இந்த உலகத்தில் எந்த சூழ்நிலையிலும் அவனால் ஜெயிக்க முடியும், எந்த சூழ்நிலையும் அவனால் மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே போலதான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எல்லா கண்களை மூடி எந்திரித்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? உம்முடைய மகிமை என்னுடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் ஆண்டவரே. எல்லாம் கேளுங்க. ஹல்லேலூயா. 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 உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் என் கர்த்தர் எனக்கு தந்ததுன்னு சொல்லுங்க. அதை நான் மதிப்பாய் நான் ட்ரீட் பண்ணுவேன். என்னுடைய உறவுகள் கர்த்தர் எனக்கு தந்தது. எல்லா வாய்களை திறந்து அறிக்கை பண்ணுவோமா? எதை வேணா இன்றைக்கு பிசாசு உங்களிடத்திலிருந்து பறித்து கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசுவை அவனால பறித்து கொள்ள முடியலனா அவனால எதையும் பறித்து கொள்ள முடியல. ஹல்லேலூயா. நீங்கள் எதையும் இன்னும் இழக்கவில்லை, இன்னும் ஓடுங்கள். அன்றைக்கு யோபுவுக்கு இரட்டிப்பான நன்மையினால் அவனை நிரப்பின தேவன். அவனுக்கு கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கையின் மகிமையை அவனுடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணினாரே. இன்றைக்கு தம்முடைய மகிமையை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ண அவர் போதுமானவராயிருக்கிறார். எல்லா சத்தத்தை உயர்த்தி, எந்த இடத்துல அவிசுவாசம் இருக்கிறது ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுங்க. சில மனுஷர்கள் அற்பமா நினைக்கிறீங்களா? இல்ல சில ஆசீர்வாதங்களை இது மூலியமா எனக்கு ரட்சிப்பு வருமா, ஓ நாசரேத்திலிருந்து எனக்கு ஒரு நன்மை உண்டாகுமா என்று அன்றைக்கு சில சீஷர்கள் ஆண்டவர் இடத்தில் வந்து கேட்டார்கள். ஹல்லேலூயா. நீங்க ஒருவேளை இந்த ஊர்ல நான் இருக்கிறேனே, இந்த ஊரெல்லாம் எனக்கு ஒரு நன்மை கொடுக்குமா? இல்லை, நீங்க இருக்கிற இடம் கர்த்தர் முன் குறித்தது, நீங்க இருக்கிற வேலை ஸ்தலம் கர்த்தர் முன் குறித்தது, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற உறவுகள் கர்த்தர் முன் குறித்தது. அதை எப்பொழுதெல்லாம் டிஸ்ஹானர் பண்றீங்களோ அப்பொழுதெல்லாம் you are opening the door for unbelief. இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? விசுவாசத்தை துடக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாகிய என் தேவனே, அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன் தேவனே, ஆதியிலே அல்பாவும் ஒமேகாவுமாய் என்னோடு இருந்து எங்களை வழி நடத்துகிற தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு ஜனங்களோடு பேசினதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.
அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.